கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்கள் மத்தியிலே சங்கீதத்தின் மூலமாக உங்களோடு இடைப்படுதலை கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. 16ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 11 வசனங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தலைப்பிலே நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எழுதின மிக்தான் என்னும் பொற்பன கீர்த்தின் அப்படின்னு அதுல எழுதிருக்கு. ஹல்லேலூயா. மிக்தாம் என்றால் பொன் என்று அர்த்தமா, தங்கம். சரிங்களா, எல்லாருக்கும் தங்கம் தெரியும். தங்கத்தை காட்டும் விலை உயர்ந்த வார்த்தைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியில் வாசிக்கும் பொழுது இங்க கர்த்தரோடு உள்ள ஒரு உறவை குறித்து இங்க சங்கீதக்காரன் அழகாய் எழுதியிருக்கிறார். முதலாவது வாசிக்கும் பொழுது முதல் 2 வசனம் தேவனோடு இருக்கும் ஒரு உறவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியை நாம் பார்க்கும்போது அந்த உறவின் அடிப்படையிலே நமக்கு வரும் விளைவை குறித்தும் அதனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தின் பலனை குறித்தும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாய் நீங்க அதுல 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் மேல் உள்ள உறவினால் நமக்கு எதிர்காலத்தில் வருகிற நம்பிக்கை குறித்து, எதிர்காலத்தில் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த 11 வசனங்களுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் 2 வசனத்தை நான் ஒரு வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க தேவனே என்னை காப்பாற்று உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லப்படு. நம்பிக்கை, ஒரு விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு விசுவாசம், நம்பிக்கையை குறித்து இங்கே நாம் புரிந்து கொள்ளும் விதமாக நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. உலகத்துல ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னா அதுக்கு கிரயம் செலுத்த வேண்டும் இல்லையா? நம்ம என்ன செலுத்துறோம்? ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம அந்த பொருளுக்குரிய பணத்தை நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு எந்த பொருளையும் வாங்க முடியும். அந்த பணம் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? ராவும் பகலுமா சேர்ந்து பணத்துக்காக வீடு குடும்பத்தை நடத்தின குடும்பத்துக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா நமக்கு முதல்ல தேவை என்னது? பணம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் நம்ம ஒன்று பெற்றுக்கொள்ளனா பணம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அதற்கு பதிலா அந்த பணத்துக்கு இணையா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்பிக்கை. ஹல்லேலூயா. பணத்தை கொடுத்து உலகத்துல நம்ம எதையுமே வாங்கிடலாம், ஆனா கர்த்தரிடத்துல பணத்தை கொடுத்து ஒண்ணுமே வாங்கவே முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் மாத்திரம்தான் நம்ம எதையுமே கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உலகத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது மாதிரி கர்த்தரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் விசுவாசம். ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால் தான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபிரேய புத்தகத்திலே பவுல் அழகாய் அதை பற்றி சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் தான் கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாவீது சொல்லுகிறது போல கர்த்தர் மேல் நம்பிக்கை என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையில எவ்வளவு வேணும் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் செலுத்துகிற பணம் கிழிந்திருந்தால் அல்லது அது கள்ள பணமா இருந்தால் கடைக்காரன் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம நினைக்கிற வாங்குகிற பொருளை நம்மால் என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாது. அது போலதான் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தில் எவ்வளவு வேணும் சிறிதளவு சந்தேகமோ தடுமாற்றமோ இருக்குமானால் அந்த கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள காரியத்தை நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இதை ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதிகமாய் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற பணமோ பொருளோ அவருக்கு தேவையில்லை. அப்ப அவருக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்ற நாளிலே வந்திருக்கிற உங்கள யாருக்காவது கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையிலே சிறிதளவிலும் சந்தேகம் இருக்குமானால் இந்த காலை வேளையில அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, கள்ளம் கபடு இல்லாம நீங்க கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் பூமியிலே சகலவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொண்டீங்கன்னா உலகத்துல எதுக்காகவும் நீங்க பிரயாசப்படவே வேண்டாம்.
உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம எவ்வளவோ ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை கடந்து போகணும்னா மிகவும் கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம வாழ்க்கை கடந்து போறதுக்கு. ஆனா கர்த்தரை நம்பினா நமக்கு கஷ்டமே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்துல அழகா இந்த 8வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது நம்ம எங்க வச்சுக்கணுமா? நமக்கு முன்னாடி. எப்பவுமே நம்ம கேட்கிறதா, அதிகமா நம்ம கர்த்தரை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலா வேற யாரை வச்சுக்கிறோம்? நமக்கு நல்லா உதவுகிற மனுஷர்களை முன்பதாக வச்சுக்கிறோம். நமக்கு நம்பிக்கைக்குரிய மனுஷனை நம்ம முன்பதாக வச்சுக்கிறோம். நம்ம நம்பிக்கைக்குரிய மனிதர்களும் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நாம் கர்த்தரை முன்பாக வைப்போமானால் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. இங்க அழகாய் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என்று சொல்லுகிறார். நமக்கு யார் சுதந்திரமா? இந்த பூமியில நமக்கு எதுவுமே சுதந்திரம் இல்லை. நமக்கு சுதந்திரமானவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் கர்த்தர் மட்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம பிள்ளைகளும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் நமக்கு சுதந்திரம் இல்லை, சொந்தம் இல்லை. கர்த்தர் மாத்திரமே நமக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. இங்க அழகாய் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். நமக்கு நிறைய பங்கு உண்டு, சரிங்களா? உலகத்துல நமக்கு சொத்துல பங்கு இருக்கு, பணத்துல பங்கு இருக்கு, அன்புல கூட பங்கு இருக்கு இல்லையா? அப்பா அம்மா கிட்ட கிடைக்கிற அன்புல பங்கு இருக்கு, புருஷங்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, மனைவி கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, எல்லாத்துலயும் நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்ட பங்கு என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் அங்கு அழகாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தரிடத்தில் அவர் பெற்ற பங்கை குறித்து அங்கு அழகாய் சொல்லி இருக்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் வாசிப்போமானால் நமக்கு நேரம் சென்றுவிடும். அதிலிருந்து ஒரு சிறிய சம்பவத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கு சோதோம் குமாரா பட்டணத்திலே தன்னுடைய சகோதரன் லோத்தும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமாய் அங்கு பிரிந்து தனியாய் அந்த தேசத்திலே கண் பார்வைக்கு அழகாய் தோன்றினதுனால அந்த தேசத்தில் போய் குடியிருந்தார் லோத்து. அந்த லோத்துடைய தேசத்திலே இருக்கும் பொழுது அங்கு ஒரு 5-6 ராஜாக்கள் சேர்ந்து தேசத்தை பிடிக்கும்படியாக அந்த தேசத்தை கொள்ளையிட்டார்கள். அந்த தேசத்துல உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் அடிமையாய் பிடித்து கொண்டு போனார்கள். இந்த செய்தியை ஆபிரகாம் கேள்விப்பட்டார். இவர்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு அவர்கள் தேசத்திலே கொண்டு போய்விட்டார்கள். அங்கிருந்த நகைகள், வைரங்கள், வள்ளிகள், இன்னுமா விலையேர்ந்த பொருட்கள், உணவுகள், இவைகள் எல்லாவற்றையுமே சோதோமிலிருந்து ராஜாக்கள் எல்லாரும் அதை கைப்பற்றி அந்த மக்களை கூட அடிமையாய் கொண்டு போய்விட்டாங்க. அங்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதிலே தப்பி சென்ற ஒரு வேலைக்காரன் ஆபிரகாம் இடத்தில் போய் சொன்னான், இந்த மாதிரி தான் ஆபிரகாம் ஐயா, உங்க சகோதரனையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த தேசத்தில் உள்ள எல்லாரையும் பிடித்துட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் அடிமைகளா வச்சிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் சொன்னார். உடனே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் அல்லவா, அதனால் அவர்கள் மீது உள்ள அன்பு நிமித்தம் 318 வேலைக்காரர்கள் வீரர்களை கூட்டிக் கொண்டு இவர்களை விடுவிக்கும்படியாக அந்த தேசத்திற்கு போனார்கள். சரிங்களா? கதையை புரிஞ்சுக்கோங்க. லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த மக்களையும் விடுவிக்கும்படியாக ஆபிரகாம் 318 பேரை கூட்டிட்டு அந்த தேசத்துக்கு போறாரு. அந்த தேசத்துல போய் அங்க இருக்கிற எல்லாரும் ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார். அவரை யாரையும் சார்ந்து போகவில்லை, கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து அந்த தேசத்துக்கு லோத்துவை காப்பாற்றும்படியாக போனார். போன இடத்துல லோத்தை அவர் காப்பாற்றி விட்டார். எல்லாரும் பதிவிருந்து பிளான் பண்ணி 4 திசையிலும் வேலைக்காரர்களை அனுப்பி அவர்கள் எல்லாரையும் பிடித்து அவருடைய பட்டணத்தில் உள்ள தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த தேசத்தையும் ஆபிரகாம் கர்த்தருடைய கிருபையினால் காப்பாற்றி விட்டார். காப்பாற்றி விட்ட பிறகு அங்க என்ன நடக்குது? அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 18-19. ஹல்லேலூயா. இங்க அவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஒரு ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனம், ஒப்பு கொடுத்த சொன்னார்.
தசமபாகம் கொடுத்தார். கர்த்தர் சத்துருக்களிடமிருந்து உங்களை விடுவித்ததனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னத தேவனுடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் அறிந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், எங்க தேசத்தை விட்டு எல்லா பொன்னையும் வெள்ளையும் கொள்ளையடித்தார்கள், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க எங்க மக்களை விடுவிச்சதுக்காக இந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு எங்களை மக்களை மட்டும் என் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிற சோதோம் குமார பட்டணத்தின் ராஜா சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 22, 23 வாசிங்கள். பார்த்து ஆமே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? அந்த ராஜா சொல்றாரு, நீங்க இங்க கொள்ளையடித்து போன எல்லா பொண்ணையும் வெளியும் திரும்ப கொடுத்துட்டாங்க, இதை நான் உங்களுக்கே தந்துடுறேன், இந்த மக்களை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து ஒரு சரட்டை, தேங்காய் சட்டை இருக்குல்ல, இந்த சரட்டை எனக்கு வேண்டாம், உங்க செருப்பு கூட, உங்க காலில் போட்டிருக்கிற செருப்பு கூட எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுங்களா? நான் கர்த்தரை நோக்கி என் கைகளை உயர்த்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இதெல்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் இதை வாங்கிட்டேன்னா நான் கொடுத்துதான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆயிட்டான்னு சொல்லி நீங்க சொல்லாதபடிக்கு என் தேவனை நோக்கி என் கரங்களை உயர்த்தி இருக்கிறேன். அல்லேலூயா. இதைதான் சங்கீதக்காரன் அங்க அழகாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 5வது வசனம், சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார், என் சுதந்திரம் யார்தான்? கர்த்தர் மட்டும்தான், அவரை நோக்கி தான் என் கைகளை நான் உயர்த்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அந்த கர்த்தரை நோக்கி தான் என் கைகளை உயர்த்தி இருக்கிறேன் என்று? கர்த்தரை நம்புகிற ஒருவரும் மனுஷனை நம்ப மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மனுஷனிடத்தில் உங்கள் கைகளை நீட்டுவீர்கள், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தடையாகிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷனிடத்தில் கையை நீட்டாதபடி உங்கள் கரங்களை யாருக்கு நேரா நீட்டுங்க? கர்த்தருக்கு நேராய். அவர் மாத்திரம்தான் நமக்கு சுதந்திரமும் பங்குமானவர். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தேவைகள் மத்தியிலே, எதிர்பார்ப்புகள் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கர்த்தருக்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களானால் உங்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தில் எவ்வளவேனும் குறைவு இருக்காது. அல்லேலூயா. இதே நீங்கள் மனிதர்களிடத்தில் கேட்பீர்களானால், ஒருவேளை கர்த்தர் உங்களை உயர்த்தினா கூட அவங்க சொல்லுவாங்க, அவ கஷ்டப்படுற நேரத்துல நான் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கிறா, அவ கஷ்டப்படுற நேரத்துல நான் கொடுத்ததுனாலதான் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான், அவன் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே யாருதான்? நான் தான் சொல்லி துன்மார்க்கன் மார்த்தட்டி கொள்ளுவான். ஆனால் நம்முடைய தேவைகள் மத்தியிலே, எதிர்பார்ப்புகள் மத்தியிலே, குறைவுகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நாம் கரம் நீட்டுவோம், ஆனால் கர்த்தர் யாவற்றையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்லாமல் இப்பொழுது உள்ள ஆசீர்வாதம் கூட இல்லாமல் நாம் மரித்த பிறகும் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கடைசி 2 வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். விடு, அழிவை காண ஒட்டீர், எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமென். உம்முடைய வலது பரிசில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. நமக்கு எங்கதான் பேரின்பம் உண்டு? கர்த்தருடைய வலது பரிசுத்தில் மட்டும்தான். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம், ஆனால் மாத்திரம்தான் நமக்கு நிம்மதியும் சமாதானமும். ஒருவேளை உலகத்திலே மனிதர்களை தேடி உங்களுக்கு சமாதானம் கிடைத்திருந்தா அது கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், ஒரு நாள், இல்ல ஒரு மாதம், அதுக்கு மேல அவர்களால் நமக்கு வருகிற சமாதானம் நீடிக்காது. ஆனால் கர்த்தரிடத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிற சமாதானம் நாம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவ மார்க்கத்தை தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சங்கீதம் 1 வசனம், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக இதை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் செபிப்பீர்களானால், கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைப்பீர்களானால், அவர் உங்கள் வலது பரிசுத்திலிருந்து உங்கள் கரம் பிடித்து நடத்துவதிலே வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தின் படி உங்களை ஆசீர்வதிப்பாராக.